கொக்கே கொக்கே பூவ போடு மக்கா மக்கா கொலவ போடு கிழக்கா மேற்கா வேட்ட போடு இதமா பதமா கம்மல் போடு விளையாட்டு பயல் என்ற யாரு வெண்டக்கா கம்மல போடு பணக்காரமா மந்த யாரு வைராத்தில் லோலாக்கு போடு வலி ஏதும் இல்லாம துளி ரத்தம் சிந்தாம தோடு போடு சித்தப்பு பெரியப்பு சீரோடு விழுந்தொன்று போடு போடு ஓ நிறைய பேர் வராதுங்க, நிறைய பேர் வர வேணான்றாங்க. எனக்கு நைட்லாம் ரொம்ப டென்ஷன் ஆனால் வீடியோ கூட எடுக்கல. ஸோ அங்கே போனால் எல்லா குழந்தைங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் வெண்பா ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் அழவே இல்லை. தண்ணி பட்டு இரிட்டேட் ஆனால் கூட அழுல. தலையில் மார்க் போட்டுன்னு தான் அழுதான். நானே அப்போ கவனிக்கல, வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும். அடுத்த நாள் அது புண்ணாக்கும் போது தான் எனக்கு நான் கவனிச்சேன். பிளட் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் தண்ணி போடுறாங்களா தெரியல. அவரும் அழுத்தி பிடிச்சிருந்தார் போல். நானும் வீடியோவில் தான் அதுக்கப்புறம் நோட் பண்ணேன். அவள் அதனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. ரொம்ப டக்குன்னு என்கிட்ட காம் ஆகிடுவா. ரொம்ப அழ விட்டது இல்லை. இது ரொம்ப ரொம்ப அழுதாளா எனக்கு உண்மையாகவே லிட்டரலாக பெயின்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்க அழும்போது அம்மாங்களுக்கு ஒரு செகண்டில் தெரியுமாம்மா. ஸோ இந்த மொட்டை அடிக்கும் போது காது கொடுத்த போதெல்லாம் அந்த ஒரு படப்படலாம் அடிச்சுக்கும். ஸோ நிறைய மதர்ஸ் கூட இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. குடிக்க தண்ணி பட ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. நான் மொட்டை அடித்து முடிச்சோடனே கொஞ்ச நேரத்தில் காம் ஆயிட்டா. எனக்கு தான் அடுத்த நாள் கூட அந்த மார்க்கை காட்டிட்டு நான் சொல்லிட்டே இந்த மார்க் இருந்துச்சுன்ட்டு. விடவே மாட்டாங்களே. மொட்டக்கம்பா அப்பு செல்லவியா அச்சோ குட்டி மட்டைக்கு எங்க போச்சு? முடி எங்க போச்சு? செல்லவில்லைக்கு ஆச்சி போச்சு, முடியல போச்சு. அச்சோ தலையா கரெக்டா மொட்டையான்னு இப்ப மாறிட்ட நீ. ஒரு வழியா மொட்டை போட்டு நீ குளிச்சிட்டே வண்டியா? எதுக்கடி இந்த ட்ரெஸ் இப்ப இந்த வெயில்ல? வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கணும் நீ. ஸோ வெண்பாக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காது குத்தத்துக்காக டோக்கன் எடுத்துருக்கோம். மண்டபம் உள்ளே போனால் இன்றைக்கி சண்டேன்றனால பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இன்னைக்கு. யார் மடியில் உட்காருங்க? தாத்தா தாய் மாமா யார் வந்து? யாரும் அங்கே போய்க்கோ. இப்போ மாமா அந்த சைட் போய் உட்காந்துக்கோ.
ஆந்தங்க அழுகுற அழக்கூடாது வெண்பா, அழக்கூடாது. காது குத்தியாச்சு. இனி வேற கேட்டா என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி எங்களும் காது குத்தி மொட்டை வச்சாச்சு சொல்லணும். இவனுக்குன்னா ரொம்ப ஜாலியா இருக்கு. ஒரு வழியா காது குத்தியாச்சுங்க. கொஞ்சம் டக்குன்னு அமைதியாயிட்டா, பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிட்டா கொஞ்சம் அமைதியாக நினைக்கிறேன். மஞ்சள் மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். அவளுக்கு தூக்கமும் வருது. அழகா இருக்கா கம்பல்? கம்பல் எப்படி இருக்கு? டைமண்ட் தலை குத்தும் போது கூட ஹாப்பியாக அவள் அழாத மாதிரி தான் ஊற்றுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டா. அப்புறம் லாஸ்ட்டாக பீஸ்ஃபுல்லாக தூங்கணும் தான் எனக்கும் நிம்மதியாக இருந்துச்சு.